எனக்குன்னு இறங்குன பிறந்தவன்னா இரு. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி சூப்பரான வீடியோ எடிட்டிங்கை எப்படி 4 ஸ்டெப்பில் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களோட மொபைலில் ஈஸியாக இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற VN அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இதோட சைஸை வந்துட்டு மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக மேலே ஒரிஜினல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 9:16 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிஜி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 5ல் வச்சுருங்க. 5ல் வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை இப்படி கீழே இறக்குனிங்கன்னா அது வந்து கீழே மறைஞ்சி போயிடும். அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபோட்டோ கேலரிக்குள்ளே போகிறத கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு கலர் இமேஜ் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே உங்களுக்கு தேவையான அளவு ஃபுல்லாக எலாபரேட் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க சென்டரில். இன்னும் உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இங்கே வைக்கிறேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோவை தான் திரும்ப உள்ளே எடுத்துக்க போகிறோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்துட்டு இது வந்து நீங்கள் எங்கே கரெக்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இது இப்படி லைட்டாக ஸ்லைட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். நான் வந்து இந்தளவு வைக்கிறேன். கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை இப்படி அழகாக அந்த கலர் இமேஜுக்கு முன்னாடி வச்சுருங்க. தேவைப்படுதுன்னா அந்த கலர் இமேஜ் இன்னும் கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு கலர் வீடியோ தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக திரும்ப கேலரிக்குள்ளே போகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஒரு கலர் வீடியோ வந்து கலர் லைட்டிங் வீடியோ கொடுத்துருப்போம், அதை வந்து டவுன்லோட் பண்ணி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் திரும்ப கேலரிக்குள்ளே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு இந்த கீழே அந்த ஒரு ஃபோட்டோ கீழே வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக லைட்டாக வந்து அதை நான் கிராப் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த சாங்கோட லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் போய் பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தேவையான சாங்கை போட்டிங்கன்னா கிடைச்சிரும். அதையே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது வாட்டர் மார்க் இருந்தால் கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் வீடியோ உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை பிளெண்டிங்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுக்க போகிறோம். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்படி இதை ஸ்லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வர்றது நம்மளுக்கு தெரியும், அந்த ஒரு லிரிக்ஸ். அதை வச்சு நீங்கள் தேவையான அளவு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்ம பண்ணுற எல்லா அந்த ஒரு ஆட் பண்ணுற எல்லா இதையுமே வந்து வீடியோவோட எண்டு வரைக்கும் வந்து இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான வீடியோ வந்து ரொம்பவுமே சிம்பிளாக 4 ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ கரெக்டாக ஓடுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மேலே இருக்கிற அந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.